Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 56வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசன்ல தான் விளையாண்ட மேட்சஸ்ல ரெண்டு மேட்ச் மட்டும் லாஸ் ஆகி 10ல 8 மேட்சை வின் பண்ணி கிட்டத்தட்ட இல்ல குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீமா வந்து அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணா மட்டும்தான் அந்த பிளே ஆஃப்கான ஒரு வாய்ப்பை வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஸ்ல ஓட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் மே 7 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ டெல்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாவே இங்க அவுட்ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ பிச்சு வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு 165 அப்படிங்கிற மாதிரி அடிப்பாங்க. இருந்தாலுமே அவுட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பட் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் வந்து ஸ்மால் டைமென்ஷன்ஸ் தான். ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொண்டது தான் இது. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ஒரு பக்கம் கம்மியா இருக்கும், ஒரு பக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு தான் மோஸ்ட்லி வந்து டீம்ஸை வந்து பிளேயர்ஸை வந்து ஆட வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் இருப்பதுனால சின்னதா இருக்கக்கூடிய, அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து சின்னதா இருக்குது அப்படின்னா சிங்கிள்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆட வச்சு பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் மோஸ்ட்லி ஆட வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து டீம் கேப்டன்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி ஆட வைப்பாங்க. இங்கே வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வைஸ் சின்னது, அவுட்ஃபீல்டு கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கும். தென் பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது ஃபிளாட் ட்ராக்காக தான் மோஸ்ட்லி இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே டாமினேட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்க 87 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 41, பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 46 வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு சில பிச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஃபேவரா இருக்கும். ஒரு 20 மேட்ச் ஆடிருப்பாங்க. அதுல 14 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்கும். பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஈக்குவலா தான் இருந்திருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால தரையில ஆடக்கூடிய ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ஃபேவரா தான் இருக்கும். ஸோ அதாவது ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ஃபேவரா தான் இருக்கும். யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது சேஸ் பண்ற டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 28 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 15 மேட்ச் ராஜஸ்தானும் 13 மேட்ச் வந்து டெல்லியும். ஸோ கிட்டத்தட்ட நெயில் பிட்டிங்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ யாருமே ஒரு ஹப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஃபைட்டை தான் கொடுத்துருக்காங்க ஹெட்வெட்ல இது வரைக்குமே. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா பிருத்வி ஷா அண்ட் ஜாக் புஷர் மெக்ரூக் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ண போறாங்க. அதுல அடுத்தது அபிஷேக் போரல், ஷாய் ஹோப், ரிஷப் பந்த் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஆர் ஷலாம், அடுத்ததா கலீல் அஹ்மது, லிசார்ட் வில்லியம்ஸ், தென் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா குஷாரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஷாய் ஹோப்புக்கு பதிலாக டேவிட் வார்னர் அவர் மேபி உள்ள வருவார். டேவிட் வார்னர் உள்ள வந்தாருன்னா அவர் டைரக்டா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாரு. ஜாக் புஷர் மெக்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டவுன் பிளேயரா வந்துருவாரு. ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன். அந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜூரல், தென் அடுத்ததா சிம்ரன் ஹெட்மயர், ரோமன் பவுல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, தென் சுந்தர் சகல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இதுல மேபி ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா ரோமன் பவுல். ஸோ அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல நாண்ட்ரே பர்கரை வேணா மேபி உள்ள கொண்டு வரலாம். ஸோ அப்படி எல்லாம் பேட்டிங்க்கு கொஞ்சம் டெப்தா வேணும் அப்படின்னா ரோமன் பவுலோடவே போடுவாங்க. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பேச சூஸ் பண்ணலாம், தென் யாருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த லீக் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் இந்த லீக் 11 ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸும் பிடிப்பதில்லை, டிடிஎஸும் அவங்க பிடிப்பதில்லை. ஸோ அது இல்லாம இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா, ஜாக் புஷர் மெக்ரூக் ரெண்டு பேருமே டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஜாக் புஷர் மெக்ரூக், ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல், தென்
குல்தீப் யாதவ். ஸோ இந்த 4 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பேரை பத்தி பார்த்துருவோம். இதுல ஜாக் புஷர் மெக்ரூக்கு பத்தி பார்த்தோம் அப்படின்னா வெறும் கம்மி பால்ல வெறும் 15 பால் அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவரு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. வெறும் 15 பால் அவர் வந்து அவுட் பண்ணாம வெறும் 15 பால் அவர் ஆட விட்டாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை கொண்டவர். கிட்டத்தட்ட 70% ஆஃப் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஹிட்டிங்ல வெறும் 15 பால் பிடிச்சாருன்னா அதுல 35-40 ரன் வரைக்கும் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு ஜாக் புஷர் மெக்ரூ. வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றது அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. சேம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மைனஸாவும் அவருக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுறப்போ ஏதாவது ஒரு மிஸ் ஷாட் ஆகி ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி அவுட் ஆகிட்டா ஒரு ஃபேண்டசி டீம்ல வரமாட்டாரு. ட்ரெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல யார் பவுல் பண்றாங்கன்னு சொன்னா ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் வெஸ் ஜாக் புஷர் மெக்ரூ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் மேபி பவர் பிளேல இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் வெறும் 15 பால் பிடிச்சிட்டாருனாவே அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருந்திருக்கு. பிருத்வி ஷா இந்த வெனுல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கு. பட் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருக்காரு. ஸோ அவரை பத்தி நம்ம கடைசியா பேசலாம். இப்போ அடுத்தது பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர் ரிஷப் பந்த். ஸோ ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 91% பேர் பிக் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான பிளேயரும் கூட. என்ன காரணம்னா விக்கெட் கீப்பர் பண்றாருங்க. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிள் ரன் அவுட்லயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் இந்த சீசன் அவரோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 25 மேக்சிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிள் ரன் அவுட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இது எல்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்றாரு. ஸோ அது அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ். பேட்டிங்ல எப்த வேணாலும் அவரை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்றாரு. ஸோ டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே அக்சர் பட்டேல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. ஸோ இது டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணா அதுவே அவர் வரக்கூடிய டவுனுக்கே வந்தாலுமே ஒரு 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறார். ஸோ ஒரு வெறும் 15 ரன் அடிச்சிட்டாருன்னா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் 4 ஓவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட 50ல இருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. ஸோ அவரு அந்த 91% ஓரளவு ஆப்டான ஒரு பிளேயர் தான். குல்தீப் யாதவ் 79% ஆஃப் யூசர்ஸ் அவர் வந்து அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த வெனுல மிடில்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவாயிடும். ஸோ ஸ்லோ டவுன் ஆனதுக்கு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடியவங்க ஜாஸ் பட்லரை தவிர. ஸோ ஜாஸ் பட்லர் குல்தீப் யாதவ் இவங்களுக்குள்ள நிறைய பேட்டில் இருந்திருக்கு. நிறைய முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ அதர்வைஸ் சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ரியான் பராக்கா இருக்கட்டும், துருவ் ஜூரலா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அவரோட நல்லாவே டாமினேட் பண்ணி ஆடிடுவாங்க. ஸோ குல்தீப் யாதவ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பண்ணாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க எல்லாமே பர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல. ஸோ லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க தான் டிஃபரன்ஸா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பிருத்வி ஷாவும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்குவாரு. ஜாக் புஷர் மெக்ரூ பவர் பிளேவில் யூஸ் பண்றாரு. ஸோ ஜாக் புஷர் மெக்ரூ வெறும் 15 பால்ல வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கக்கூடிய ஹார்ட் ஹிட்டிங் அபிலிட்டி உள்ளவர். இதே பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் அபிலிட்டி உள்ளவர் தான். பட் ரொம்ப பெரிய ஷாட்களும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு. பவர் பிளேவை யூஸ் பண்ணி அந்த பவுண்டரிஸ்ல மட்டும் ட்ரீட் பண்ணுவாரு. சிக்ஸர்ஸ்க்கு பெருசா மோத மாட்டாரு. கேப்பை பயன்படுத்தி பவுண்டரிஸ்ல மட்டுமே ஆடக்கூடியவர். இந்த சீசன்ல கொஞ்சம் பவர் ஃபார்மா தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வைஸ் பாக்குறப்போ ஜாக் புஷர் மெக்ரூ பிருத்வி ஷா 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த பவர் பிளேல பயன்படுத்த போறாங்க. ஸோ டிஃபரன்ஸியலா நீங்க ட்ரை பண்ணதா ஜாக் புஷர் மெக்ரூ பதிலாக நீங்க பிருத்வி ஷாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வெனுல அவருக்கு நிறைய ஆவரேஜ் இருக்கு. நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த வெனு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வெனுன்னு சொல்லலாம் பிருத்வி ஷாவுக்கு. அவரோட டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாமே இங்கதான் நிறைய ஆடி இருக்காரு. ஸோ மும்பைக்கு ஆடுறதும் சரி, டெல்லியிலும் சரி நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த வெனு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வெனு. கண்டிப்பா வந்து அவரோட பேட்ல இருந்து நம்ம 25-30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பது அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு பயன்படும். அபிஷேக் போரல். ஸோ இப்போ டாப் ஆர்டர்ல ஏன்னா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அபிஷேக் போரல மேல டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சாய் ஹோப் தான் ஒன் டவுன் வருவாரு. ஸோ சாய் ஹோப் இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். வெறும் 11% தாங்க. ஸோ அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ சாய் ஹோப் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பதற்கான சான்ஸ் இருக்கும். நான் பர்சனலா அவரை வந்து என்னோட கிராண்ட் லீக் டீம்ஸ்ல
கண்டிப்பா ட்ரை பண்ணிக்குவேன். கிறிஸ்டன் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் 68% ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. இவரோட ஆப்ஷன் கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 25 ரன்னோ 30 ரன்னோ அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சேஸ் பண்றப்போ கடைசி 4 ஓவர்ல வந்து அந்த ஸ்கோரை வந்து துரத்தி போய் அந்த ஸ்கோரை வின் அடிக்கணும். ஸோ இதுதான் அவரோட ரோல். கடைசி 4 ஓவர் தான் அவரோட ரோல். அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் நம்ம மேட்சுக்கு மேட்ச் சொல்றதா ஸ்பின்னர்ல ஒரு வீக். ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா ஆடிடுவாரு. டேர்ன் கிடைக்கக்கூடிய மிடில் கொஞ்சமாவது டேர்ன் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக் தான். அந்த மாதிரியான பிச்சர்ஸ்லாம் அவர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஃபிளாட் ட்ராக்ல யாரா இருந்தாலுமே ஸ்பின்னர்ஸ் ஆடிடுவாங்க. ஸோ கொஞ்சம் டர்ன் ஒரு கொஞ்சமா டர்ன் கிடைச்சா கூட அதுல கொஞ்சம் ஒரு வீக்கா தான் இருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ட்ட அவர் கொஞ்சம் பயங்கர வீக் தான். லெக் ஸ்பின்னர் வைஸ் பாக்குறப்ப ஆப்போசிட் சைட்ல குவாலிட்டி லெக் ஸ்பின்னரான யஸ்வந்தர் சகல் இருக்காரு. ஸோ யஸ்வந்தர் சகல் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அவரோட பேட்டில் வந்து நம்ம 15 இருந்து 20 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். அக்சர் பட்டேல் பத்தி ஆல்ரெடி பார்த்தாச்சு, குல்தீப் யாதவ் பத்தி பார்த்தாச்சு, ஆர்சலாம், கலீல் அஹ்மத், எல் வில்லியம்ஸ் இந்த 3 பேருமே ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். இந்த 3 பேர்த்துல இருந்து நம்ம டிஃபரன்ஷியல் பிக்க நம்ம எடுக்கணும். ஸோ இதுல செகண்டா பால் பண்ண போறாங்க அப்படின்னா டெல்லி வின் பண்ணிடும் அப்படின்னா ஆர்சலாம் மஸ்ட் ட்ரை. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கூட எடுப்பாரு. ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கலீல் அஹ்மதும் எல் வில்லியம்ஸ் இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பர்டிகுலரா எல் வில்லியம்ஸ் இந்த மேட்ச் இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 மேற்பட்ட விக்கெட் கூட எடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர். ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ டெத் ஓவர்ஸ்ல அவர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். SA T20ல அவர் லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருந்திருக்காரு. ஸோ எல் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கர் இருப்பாரு. வெறும் 3% தான். ஒன்னு பிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பால் பண்றாரு அப்படின்னா. ஸோ அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 4 பேருமே கிட்டத்தட்ட 80%. ஸோ இப்போ டாப் 4 பேருமே பிக் பண்ணிக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அவங்க வந்து SLக்கு ஓகே. ஸோ SL ஸ்மால் லீக்ஸ்க்கு நீங்க டாப் 4 பேருமே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேற வழியே இல்லாம. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட அவர் ஸ்லைட் வீக். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வந்து என்னைக்குமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா ஆடிடுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இவர் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸோட இந்த இன்கமிங் டெலிவரிஸ்ல கொஞ்சம் ஸ்லைட்லி விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு நிறைய முறை. அந்த வகையில பாக்குறப்போ கலீல் அஹ்மத். ஸோ கலீல் அஹ்மத் ஜெய்ஸ்வால் பேபி இன்சிலா ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கும் பவர் பிளேலயே. அதை அவர் வந்து அடிச்சிட்டார் அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் தப்பிச்சு ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 91% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாததுதான் அவருக்கு இருக்கிற மைனஸ். ஒரு சின்ன ட்ரெண்ட் கலீல் அஹ்மத் ஒரு சின்ன ட்ரெண்ட். ஜாஸ் பட்லர் இந்த வென்னுல அவரோட ஆவரேஜ் 46 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கிறது அவருக்கு இருக்கிற ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். இது ஒரு பக்கம். அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா அவர் வந்து ஃபீல்டிங் பண்ணாருன்னா ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த லாங் ஆஃப்ல தான் அவர் இருக்கும். ஸோ நான் 2 கேச்சஸ் பிடிச்சிருவார். ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிடுறாங்க, இம்பாக்ட் பிளேயரா உட்கார வச்சிடறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்கன்னா அவர் அப்பதான் ஆட வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட் பண்ணிட்டு உடனே செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் வெளியே குறைச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் தான் பயன்படுத்துறதுனால அந்த கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு அவருக்கு இல்லாதது மைனஸ். ஆனா ஆவரேஜ் 46 அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து அவருக்கு கூடுதல் பலம். சஞ்சு சாம்சன் ஆஸ் யூசுவல் விக்கெட் கீப்பர் தான். சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட் 2 பேருமே ஒரே லெவல் பேட்ஸ்மேன் தான். ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு. என்ன ஒரு சஞ்சு சாம்சன் வந்து 1 டவுன் வருவாரு, ஒரு செகண்ட் டவுன் வருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் தான். 2 பேர்த்தோட பேட்ல இருந்துமே 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸான அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அது மட்டும் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கூடுதல் பலம். அவர் இன்ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப கரண்ட் நல்ல ஃபார்ம். அது இல்லாம வேர்ல்டு கப் T20க்கு அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் அவரோட பொட்டன்ஷியல கண்டிப்பா நிரூபிப்பாரு. இந்த மேட்சும் அவருக்கு நம்ம 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாலுமே வெறும் 15 ரன் அடிச்சிட்டா கூட அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் அதிகம் அவருக்கு அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல. ரியான் பராக் செம ஃபார்முங்க, இன்ஃபார்ம் பிளேயர். இந்த சீசன்ல ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொன்னா இவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. 3-4 மேட்ச் இவரை வச்சே ஜெயிச்சிட்டாங்க. இவர் மட்டுமே ஆடி மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ ரியான் பராக் இந்த சீசன் அவருக்கு ரொம்ப 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 சூப்பரான சீசன் அமைஞ்சிருக்கு. அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்கிட்ட கஷ்டப்படுறாரு. விக்கெட்டை நிறைய பண்ணி கொடுத்துருக்காருங்கிறத தாண்டி கஷ்டப்படுறாரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்சர் பட்டேல் இருக்காரு. ஸோ அக்சர் பட்டேல் விஸ் ரியான் பராக் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். தென் அதே மாதிரி ஸ்லோவர் வேரியேஷன்ல போடக்கூடிய ஃபாஸ்ட் பால், கட்டர்ஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஸோ அந்த வகையில டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஆர்சலாம், கலீல் அஹ்மத் இந்த 2 பேருமே
140 வேகத்திலையும் போடக்கூடியவங்க, நிறைய கட்டர்ஸ்ல 115 120 போடக்கூடிய கட்டர்ஸ் வேரியேஷன் போடக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான பவுலர்ஸ்ட்டு அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கிட்ட வந்து நம்ம வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட ஒரு ஃபேண்டஸ்டி டீம்ல வந்துருவாருங்க. அதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங் பொசிஷன், இப்போ ஜாஸ் பட்லர் வெளியே போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துல ரியான் பராக் தான் ஃபீல்டிங் நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ ரியான் பராக் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி அந்த ஒரு 20 ரன் அடிச்சாரா கூட ஃபேண்டஸ்டி டீம்ல வந்துடுறாரு. ஸ்மால் லீக்ஸ்க்கு மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்ல வேணா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. சிம்ரான் ஹெட்மயர் இந்த மேட்ச் இருந்து 15ல இருந்து நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ஹெட்மயர் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 10 டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாவது சிம்ரான் ஹெட்மயர் அதுவும் சேஸ் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்னா கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாரு. அவர் வந்து மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரா கூட ஃபேண்டஸ்டி டீம்ல வந்துருவாரு. மோஸ்ட் ஆஃப் அவரை ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுலயும் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா துருவ் ஜூரல் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, யசுந்தர் சகல், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தாங்க போறாங்க. ஸோ இந்த 5 மெயின் பவுலர்ஸ் இருந்து ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சீசன் ரொம்ப 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 புவர் சீசன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. நம்மளும் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் விக்கெட்ஸும் நிறைய கேச்சஸும் கொஞ்சம் டிராப் பண்றாங்க. ஸோ அவருக்கு இந்த சீசன் புவர் சீசனாகவும் அமைஞ்சிருக்கு, ஒரு லக்கே இல்லாத சீசனாகவும் இருந்திருக்குன்னே சொல்லலாம். என் பாயிண்ட் ஆஃப் வியூல ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மேட்ச் வந்து ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாருன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், அது நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஒர்த்தபிள் பிக். ஒன்னும் இல்ல, ரோமன் பவுலை வந்து வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல நாண்ட்ரே பர்கர் வராருன்னு வச்சுக்கோமே, அப்போ டாப் த ஆர்டர் அதாவது பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வினை எப்ப வேணாலும் டாப் த ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நீங்க ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணதா இருந்தா நீங்க ரோமன் பவுல் இல்ல அப்படி சப்போஸ் ரோமன் பவுல் அல்லது ஹெட்மயர் இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க இல்ல, அந்த இடத்துல நாண்ட்ரே பர்கர் உள்ள வராரு, ஒரு 4வது ஃபாரின் பிளேயருக்கு வந்து ஆப்ஷனுக்கு வந்து நாண்ட்ரே பர்கர் உள்ள வராரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வினை ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அந்த பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை எப்போ வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுல அவர் கண்டிப்பா வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 4 ஓவர் போல் பண்றது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ். நாண்ட்ரே பர்கர் வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். ஸோ அந்த 3 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட அந்த இந்த 20+ ரன்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60+ ஃபேண்டஸ்டி பாயிண்ட். தென் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், வெறும் 10%. ஸோ அவர் ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பாரு. மேபி எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அவருக்கு வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 10 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ்டி டீம்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட்ங்க. பை சான்ஸ் ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு, டெத் ஓவர்ல போல் பண்றாரு. ஸோ எல்லாமே ஓகே. ஆவேஸ் கான் கூட சேர்ந்து டெத் ஓவர்ல போல் பண்றாரு. அவர் வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாண்ட்ரே பர்கர் உள்ள வந்துட்டாருன்னா ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. 15 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. நாண்ட்ரே பர்கர் உள்ள வந்துட்டாருன்னா அவரும் ஆவேஸ் கானும் 2 பேரும் சேர்ந்து தான் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. அப்போ நாண்ட்ரே பர்கர் தான் டெத் ஓவர்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன். இப்போ நாண்ட்ரே பர்கர் ஒருத்தர் உள்ள வர்றதுனால ஆப்ஷன்ஸ் எப்படி எல்லாம் மாறும் பாருங்க. நாண்ட்ரே பர்கர் உள்ள வந்துட்டாருன்னா நாண்ட்ரே பர்கரும் ஆவேஸ் கான் தான் டெத் ஓவர், ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. நாண்ட்ரே பர்கர் வரலன்னா ட்ரெண்ட் போல்டும் ஆவேஸ் கான் தான் டெத் ஓவர். 2 பேருக்குமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். சந்தீப் சர்மா இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட். யசுந்தர் சகல் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 2 அல்லது 3 விக்கெட் கூட கிடைக்கும். கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் போடக்கூடிய டீம்ஸ்ல செகண்டா போல் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா நான் வைஸ் கேப்டனா கண்டிப்பா யசுந்தர் சகலுக்கு தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவர் அதிகம். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் அவரு எடுப்பாரு. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல், சஞ்சு சாம்சன். இதுல ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் விக்கெட் கீப்பர் மூலியமாவும் பர்டிகுலர் பாயிண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடிடுவாங்க. அக்சர் பட்டேல் 4 ஓவர் போல் பண்றாரு. பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க டபுள் ஆப்ஷன்ஸ்ல. போத் இன்னிங்ஸ்லயுமே போத் டீம்ஸ்ல டெத் ஓவர்னு பாத்தீங்கன்னா எல் வில்லியம்ஸ், கலீல் அஹ்மத் 2 பேருமே டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் போல் பண்ணக்கூடியவங்க. இதுல டெல்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா வில்லியம்ஸ்க்கு நீங்க ஒன்னு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆவேஸ் கான், ட்ரெண்ட் போல்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடியவங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்.
அடுத்ததா பார்த்தோம்னா கரண்ட்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், இன்ஃபார்ம் பிளேயர் ஜாக் பிரஷர் மெக்ரோ, ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஜெய்ஸ்வால், இந்த 5 பிளேயரும் இன்ஃபார்ம் பிளேயர். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷப் பந்தும் சஞ்சு சாம்சன் மட்டும்தான். வேற யாருக்குமே இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல. இதுல இந்த ஜாக் பிரஷர் மெக்ரோக்கு வந்தீங்கன்னா வெறும் நான் சொன்ன மாதிரி 15 பால் இருந்தாருன்னா போதும் 40 ரன் வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ சப்போஸ் ஒரு 20 ரன்லேயே அவுட் ஆகிறாருன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா லாங்ல தான் இருக்கு. ஜாக் பிரஷர் மெக்ரோ மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடுறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா தெரியுது. ரியான் பராக்கும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ இந்த 5 பிளேயர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை தவிர மீதி இருக்க 4 பேருக்கிட்டுமே ஏதாவது ஒரு வகையில ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஜெய்ஸ்வாலுக்கு மட்டும் அந்த 30 yard சர்க்கிள்குள்ளேயே மோஸ்ட்லி நிக்க வச்சிடறாங்க, இல்லை ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிக்க வைக்கிறாங்க. ஸோ எப்போவாவது தான் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறாரு. மேட்சுக்கு மேட்ச் மீதி இருக்கவங்க, அதாவது ரியான் பராக் இருக்கட்டும், ஜாக் பிரஷர் மெக்ரோ இருக்கட்டும், மேட்சுக்கு மேட்ச் கேட்ச் பிடிப்பதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா தெரியுறாங்க. டிஃபரன்சியல் பிக். ஸோ இந்த டிஃபரன்சியல் பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வச்சு தாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஒரு இம்பாக்டா காட்ட முடியும். ஸோ அதுல சாய் ஹோப், எல் வில்லியம்ஸ், பிருத்வி ஷா, ஆவேஸ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆர் சலாம். ஸோ இந்த 6 பிளேயர் இருக்காங்க. இதுல ஆர் சலாமை பொறுத்த வரைக்கும் டெல்லி வின் பண்ணிடுங்கிற மாதிரி டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல செகண்டா போல் பண்ண போறாருன்னா அதுல ஆர் சலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம ஆல்ரெடி அவரை பத்தி ப்ரிவியூல விளக்கமா சொல்லிட்டோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சீசன் பவர் சீசன் தான், அவருக்கு பவர் ஃபார்ம் தான் வெளிப்படுத்துறாரு. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அவருக்கு 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த ஃபேண்டசி டீம்ல வரணும் அப்படின்னா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணுங்க. அப்ப 2 விக்கெட்டாவது எடுக்கிறோம். ஸோ 1 விக்கெட் அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் அதிகம். இன்னொரு விக்கெட்டுக்கான ஆப்ஷன் ரோமன் பவுலோ அல்லது ஹெட்மர் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆவார். ஒரு 10-15% வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வினை ட்ரை பண்ணுங்க. எல் வில்லியம்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. டெத் ஓவர்ஸ் பால் பண்றப்ப 2க்கு மேற்பட்ட விக்கெட் கூட எடுப்பாரு. சாய் ஹோப் பர்சனலா நான் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் நான் உள்ள எடுத்துக்குவேன் கிராண்ட் லீக்ஸ்ல. எனக்கு என்னமோ அவர் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருங்கிற மாதிரி தோணுச்சு. அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா. பிருத்வி ஷா, ஜாக் பிரஷர் மெக்ரூக்கு பதில வேணா நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்றது ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஜாக் பிரஷர் மெக்ரூவை இம்பாக்ட் வேற வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க. அவர் பிளேயிங் லெவல் ஆடுவார், ஃபீல்டிங் பண்ணுவார். பிருத்வி ஷா வந்து இம்பாக்ட் வேற வெளியே உட்கார வச்சுறது மட்டும் மைனஸ். அதனால அவர் அந்த கேட்ச் பிடிக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதது இவருக்கு இருக்கிற மைனஸா வந்து தெரியுது. 50% ஆப்ஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடியவங்க, அதாவது 15%க்குள்ள இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஆப்ஷன்ஸ் அதை நம்ம பார்ப்போம். இதுல வந்து ஹெட்மயர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நான் பர்சனலா என்னோட டீம்ல சேஸ் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்னா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. இவரோட பேட்ல இருந்து இன்னைக்கு ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ். தென் ஃபீல்டிங் பண்றப்ப இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் கவர் பண்ற ஒரு 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கும். சிம்ரன் ஹெட்மா இருக்கு. துருவ் ஜூரல் வெறும் 4% தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ஏதாவது 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு 1 சைடு டீம் டெல்லிக்கு ஃபேவரா 1 சைடு ஏதாவது நீங்க டீமை போட்டீங்கன்னா அதுல துருவ் ஜூரல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்தி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். எல் வில்லியம்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. வெறும் 3% தான். ஆர் சலாம், ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துரும், டெல்லி வின் பண்ணிட்டோம், அதுவும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஆர் சலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அபிஷேக் போரல், இப்ப எப்படி நம்ம வந்து துருவ் ஜூரல் 1 சைட் டீம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துரும், டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிடுங்கிற 1 சைட் டீம்ஸ்க்கு துருவ் ஜூரல் இம்பார்ட்டன்டா இருப்பாரோ அதே மாதிரி டாப் ஆர்டர்ல எல்லாம் விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா அதுல அபிஷேக் போரல் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு. இந்த 15%க்குள்ள இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த், ஜாக் பிரஷர் மெக்ரூ, சஞ்சு சாம்சன், யஸ்வந்தர் ஜெய்ஸ்வால், ட்ரெண்ட் போல்ட், ரியான் பராக், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், இந்த 8 பேருமே உங்களோட ஆப்பனன்ட் மஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்ல. இவங்க எல்லாருமே நீங்க ஸ்மால் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல வேணா இதுல நீங்க ஒரு 2-3 பேர் வந்து நீங்க மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ்ல இவங்க எல்லாருமே மஸ்ட் ட்ரையா தான் இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம்னா ஸ்மால் லீக்ஸ்ல சஞ்சு சாம்சன், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல், லைக் ஜாக் பிரஷர் மெக்ரூ, இந்த 4 பிளேயருக்குமே எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட்ஸ். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா எல் வில்லியம்ஸ், அவருக்கு 1 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி ஜாஸ் பட்லருக்கு நல்ல ஆவரேஜ் இருக்கு ஹெட்வர்ட்ல. ஸோ அவருக்கும் அது வெனோலி நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஸோ அவருக்கு 1 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் ட்ரெண்ட் போல்ட், மேபி நாண்ட்ரிக் பர்கர் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க ராஜஸ்தான்ஸ்னா அவர் டெத் ஓவர்ல பால் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ட்ரெண்ட் போல்டுக்கு 1 லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் யஸ்வந்தர் சஹல் செகண்டா பால் பண்ண போறாரு.
செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் வந்து செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒன் ஆஃப் பிராண்ட் லீக்ல நீங்க ரிஸ்கா கேப்டன் வைஸ்கேட் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.